எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம வாழ்க்கையில நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உறவாக இருக்கலாம். யாராவது சில பேர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில சூழ்நிலையில நம்மளை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சிருப்பாங்கல்ல. நமக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, நம்முடைய காதுகளில் ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை எல்லாம் கொட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு பல நாள் இரவு தூங்காம எவ்வளவோ நாள் நம்ம புலம்பி அழுதுருப்போம்ல இரவு தூங்காம. ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கணும் நம்ம மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அந்த தண்டனை அவர்கள் எதிர்பார்க்காத தண்டனையாக இருக்க வேண்டும். அவர்கள் கொடுத்ததை விட பல மடங்கு வலிமையான ஒரு தண்டனையாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தண்டனை இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதன் பெயர் அன்பு, அன்பு செலுத்துதல். உங்களை காயப்படுத்துறவங்களை நோக்கி அவர்கள் எதிர்பார்த்த தண்டனைலாம் இருக்கும்ல. நீ காயப்படுத்தின மாதிரியே நான் உன்னை காயப்படுத்துறேன்டா, அந்த மாதிரிலாம் நம்ம தண்டனை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதையெல்லாம் அவங்க ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனால் அவர்களை நோக்கி நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னு வைங்களேன், அது அவர்களை நிலைகுலைய செய்யும். அத்தகைய ஆற்றல் அன்பிற்கு உண்டு. அறத்திற்கும் அன்பு சார்பென்பறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கு மட்டும் அன்பு துணையாக நிற்பதில்லை, பகைமையை ஒழிப்பதற்கும் அன்பு துணையாக நிற்கிறது என்று சொன்னால் அத்தகைய ஆற்றல் பெற்றது அன்பு. அதனால்தான் தன்னை கொல்வதற்காக கல்லை தூக்கிய கரமிழந்த தீயவனின் கையை மீண்டும் பொருத்த செய்தார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக இறைவனிடம் மன்றாடினார் இயேசுபிரான். ராமன் வீடணனை ஏற்றுக்கொண்டதும் அன்பின் வழியேதான். யாரெல்லாம் தன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் காயப்படுத்தியவர்களின் மீது அன்பு செலுத்தினார்களோ அவர்களெல்லாம் மாபெரும் ஆசானாகத்தான் திகழ்கிறார்கள். அதனால்தான் பைபிளிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது: அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நன்றி.